இல்ல வாங்கினவர் அதை பத்திரமா வச்சுக்கணுமா? வாங்கினவர் தான் பத்திரமா வச்சுக்கணுங்க. நீங்க வாங்கின பொருளோட வேல்யூ பொறுத்தது. இப்ப நாம கூட பாருங்க, 5 ரூபாய்க்கும் பொருள் வாங்குறோம், 50,000 ரூபாய்க்கும் பொருள் வாங்குறோம். 5 ரூபாய் பொருளை வெளியே வச்சிரும், கேட்லயே வச்சிரும், போனா போகுதுன்னு சொல்லி, போன வாங்கிக்கலாம்னு சொல்லி. 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருள் எங்க வைக்கிறோம்? கரெக்டா பீரோக்குள்ளே அதுக்குள்ள ரேக்க தான் பாக்குறோம். அங்க வச்சு அந்த பொருளுக்கு தான் கடை தடை வேற பார்க்கும் இருக்குது, பரவாயில்ல அப்படின்றோம். ஏன்னா எவ்வளவு வேல்யூ போட்டு வாங்கினீங்களோ அவ்வளவு சேஃபா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். எதுக்காக நான் சொல்ல வரேன்னு சொன்னா, ரட்சிப்பு என்பது கடவுள் நமக்கு இலவசமே கொடுத்த ஒன்று. நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிப்பை நான் லாஸ் பண்ணிட்டேன்றாங்க, ரட்சிப்பை நான் இழந்துட்டேன்றாங்க, ரட்சிப்பை மிஸ் பண்ணிட்டேன்றாங்க, ரட்சிப்பை நான் தொலைச்சிட்டேன்றாங்க. நல்லா திங்க் பண்ணுங்க. ரட்சிப்பை யாரும் லாஸ் பண்ண முடியாது, ரட்சிப்பை யாரும் தொலைக்க முடியாது, ரட்சிப்பை யாரும் மிஸ் பண்ணவும்